வணக்கம் வாக்காளர்களே, நான் ஜெனிஃபர். மக்களவைத் தேர்தல் பரப்புரைகள் ஏராளமாக கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. யாருக்கு ஓட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய நேரமும் இதோ வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு தொகுதியினுடைய வேட்பாளர்கள் யாரு, கட்சியினுடைய பலம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன, வரலாறு என்ன, சில அடிப்படை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். தென்காசி மக்களவை தொகுதி பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தனி தொகுதி இது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரே தனி தொகுதியாக தென்காசி இருக்கு. மறுசீரமைப்பிற்கு முன்னாடி முழுக்க திருநெல்வேலி மாவட்டத்திற்குள்ளே இருந்த இந்த தொகுதியில் இப்போ ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு விருதுநகர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளையும், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசின்னு திருநெல்வேலிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளையும் இணைச்சிருக்காங்க. இந்த தொகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை அப்படிங்கிறது 15,16,183. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளராக புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி, திமுக சார்பாக டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், பாஜக கூட்டணி வேட்பாளராக தமமுகவை சார்ந்த பி ஜான் பாண்டியன், நாம் தமிழர் கட்சியின் எஸ் இசைமதிவாணன் போட்டியிடுறாங்க. ஆனாலும் இங்க தீவிர போட்டின்னு சொன்னா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் வழக்கறிஞர் ஜான் பாண்டியனுக்கும் தான் அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களினுடைய கருத்தா இருக்கு. 2019 இந்திய பொதுத் தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட 14,92,317 வாக்காளர்களை கொண்டிருந்த இந்த தொகுதியில் திமுகவை சேர்ந்த தனுஷ் எம் குமார், அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட டாக்டர் கே கிருஷ்ணசாமியை விட 1,20,286 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு முன்னதாக 1957ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற தேர்தல்களில் காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், சிபிஐ, அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருந்த நிலையில் நேரடியாக திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றது கடந்த பொது தேர்தலின் போதுதான். அதற்கு முன்னாடி திமுக இந்த தொகுதியை கூட்டணி கட்சிகளுக்கே பெரும்பாலும் ஒதுக்கீடு செய்யும் வழக்கத்தை வச்சிருந்தது. அதிகபட்சமாக எம் அருணாச்சலம் 1977 1996 வரை நடந்த 6 தேர்தல்களில் வெற்றி பெற்று இந்த தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முதல்ல 5 முறை காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி கொண்டவர் 6வது முறை தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு காங்கிரசினுடைய தொடர் வெற்றியை அவரே முடிவுக்கு கொண்டு வந்தார். இந்த ஆண்டு தேர்தலில் டாக்டர் கிருஷ்ணசாமியின் பிரபல்யம் இந்த தொகுதியை நட்சத்திர தொகுதியாக கவனம் கொள்ள வச்சிருக்கு. 1998ஆம் ஆண்டு முதல் இந்த தொகுதியில் 7வது முறையாக போட்டியிடும் இவர் ஒருமுறை கூட வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த தேர்தலிலும் நட்சத்திர அந்தஸ்து அவருக்கு வெற்றியை தராத நிலையில் இந்த தேர்தலில் அதிமுகவினுடைய வாக்கு பலத்தோடு இருக்கவருக்கு காட்சி மாறுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இந்த எல்லா எதிர்பார்ப்புகளுக்கும் விடை மக்களாகிய உங்க கையில் இருக்கு. ஒவ்வொருவரும் அவங்க வாக்குரிமையை பயன்படுத்துவது ஜனநாயகத்தினுடைய அவசியம். நன்றி.